What's up guys, welcome to Dil Tech channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு 32 inch LED டிவியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். Flipkartல தீபாவளி சேல் போட்டுருந்தாங்க. அப்பதான் இந்த 32 inch டிவியை நான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சீப் ரேட்டுக்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டிவி வைக்கிறதுக்கு டிவி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால் மவுண்ட் மாட்டுறதுக்கு வால் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். டிவியில் பாட்டமில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பாட்டமில் மெயினாக ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன் ஆஃப் சுவிட்சோட பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, பட் ஒர்க் ஆகுது. டிவி பேக்கில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆப்டிக்கல் போர்ட், 2 HDMI போர்ட்டு, ஒரு டிவி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆடியோ வீடியோ போர்ட் 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஒரு இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீக்கர். பவர் கன்சம்ஷன் வைஸ் பார்த்தா இது 57 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம போட்ட டிவியில் கிட்டத்தட்ட 46 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது கூட தான். ஓவராலாக பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கொடுத்த காசுக்கு இது ஒர்த்தாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹையண்டாக இல்லாட்டாலும் டீசெண்டாக இருக்குது. ஸோ இதில் ப்ளக் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 பின் ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வயர் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் கேபிள் டிவி இல்லாதனால அமேசான் ப்ரைம் ஸ்டிக்கை வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் காட்டுற எல்லாமே அமேசான் ப்ரைம் ஸ்டிக்கில் உள்ள இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இதில் பேக் சைடில் நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதிலே அடாப்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு. இப்போ நான் அதை பவர் பண்ணுறேன் டிவியை. பவர் ஆன் பண்ணிட்டால் இந்த மாதிரி தான் வரும். Flipkart ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அப்ரோச் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா, ஆர்டர் பண்ணால் நம்ம வீட்லேயே டெலிவரி பண்ணும்போது அந்த டெலிவரி பர்சனே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள அந்த ப்ராடக்ட் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் ப்ராப்பராக இருந்தால் மட்டுமே நம்ம அந்த ஓடிபியை கொடுக்கணும். அந்த ஓடிபியை கொடுத்தா அந்த ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணதான் அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ரிட்டர்ன் பண்ண முடியாது. பட் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பட் அந்த உடஞ்சிருந்துச்சு, கிராக்கு, உள்ள ப்ராப்பரான ப்ராடக்ட் இல்லை, ப்ராடக்ட்டுக்கு பதிலாக செங்கல் வருது, சோப்பு வருது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்ம பண்ண முடியாது. ஸோ அக்செப்ட் பண்ணும்போதே நம்ம ப்ராப்பராக பார்த்து வாங்குறதுக்கு தான் அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியை வச்சுருக்காங்க. ஸோ நானும் அந்த ஆப்ஷனை தான் ஆஃப் பண்ணிடுறேன். டிவியை கொண்டு அந்த டெலிவரி பர்சனே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி டிவி ப்ராப்பராக இருக்கா, கிராக் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி தந்துட்டாங்க. ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் இருக்கிறனால எங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்ல இருந்தே டீம் அனுப்பி எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டேபிள் டாப்பில் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தேன். வாலில் ஃபிக்ஸ் பண்ணல, நானே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த டெலிவரி பர்சன் நீங்களே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பண்ணிங்க, நான் உங்களுக்கு வாரண்டி ஆக்டிவேட் பண்ணி விட்றேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானே அந்த டிவியை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃப்ளிப்கார்ட் டெலிவரி பர்சன் கால் பண்ணி ஃபோன்லேயே வாரண்டி ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாங்க, ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பர்சனே கூட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது, பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது, அப்புறம் ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என் வீடியோவே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். டிவியோட வால்யூம் 30% இருக்குது ரெக்கார்ட் பண்ணும்போது. டிவியோட வால்யூமை கிட்டத்தட்ட 80% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாங்கையும் நான் மாற்றுறேன். ஸோ இது மெலடி சாங் மாதிரி அதுக்கப்புறம் பாஸ் சவுண்ட் வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
பிக்சர் குவாலிட்டியோட ரெசல்யூஷன் 720p. ஸோ பிக்சர் குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி ரெண்டுமே ரொம்ப டீசெண்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. இந்த டிவியை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இப்போது இதோட ப்ரைஸ் 7500. இதோட ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எக்கச்சக்க பேர் இது வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே இது பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் வாங்கும்போது 7000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கார்டு ஆஃபர்லாம் போட்டு கிட்டத்தட்ட 6300 rupees கிட்ட வாங்கினேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், 6300க்கு எனக்கு பில் வந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்கினா உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தில் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஸ்.